ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம் வாங்க. இந்த பேடாவை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மில்க் பவுடர் வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பேடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடாயை எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு இது கூடவே நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதாவது 1/2 கப் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக 1/2 கப்பு பால் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது இந்த மில்க் பவுடரு. மில்க் பவுடர் எந்த பிராண்டானாலும் சரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிராண்டு தான் இருக்கணும்னு இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் தான் வச்சு இதை குக் பண்ண போகிறோம். சிம்லேயே வச்சு நல்லா இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த பேடா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்மக்கிட்ட பால் பவுடர் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கெட்டியான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் இது நல்லா கெட்டியாகவே ஆகிடும். இந்த ஸ்வீட் பேடா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லேயே வச்சு தான் செய்யணும். இது ஹெவி பாட்டம் கடாய் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் பேடா செய்யறதுக்கு நமக்கு நெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அதனால் நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும், அதுவே ஜாஸ்தி. சைடில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் நம்ம கரண்டி வச்சு இதை நல்லா எடுத்து அதிலே போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்குறோம், ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு முறை. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறணும். இது ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம இப்படியே நம்ம குக் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறிடும். இந்த பேடா கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முறை பேசிச்சு கொடுத்துக்கலாம். நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேடா சைஸ் பண்ணலாம். நான் கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கிறேன். நெய் தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம உருண்டையாக பண்ணிவிட்டு பேடா ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியானா செய்யலாம், இல்லை கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு நம்ம வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பேடா மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த பேடா ரொம்ப பிளெயினாக இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதனால நான் ஒரு டிசைன் போடலான்னு இருக்கேன். இதில் நம்ம இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு பின்னால் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது ஒரு ஃப்ளவர் டிசைனாக வரும். நமக்கு ஒரு பூ டிசைனில் தெரியும். இது உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட மோல்டு இல்லாதனால நான் இந்த கரண்டி வச்சு டிசைன் பண்ணுறேன். இது ரொம்ப அழகாக வரும். நமக்கு டிசைனு ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும். இப்போ நம்ம எல்லா பேடாலையும் இதே மாதிரி டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது சர்விங் தட்டில் வச்சுருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் கார்னிஷிங் வேணும்னா நீங்கள் ட்ரை நட்ஸ் கூட இது மேலே தூவி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு இது ஒரு 1/2 hour ஆச்சு நமக்கு இது ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த பேடாவை ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் வீட்டில். நீங்கள் டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.